கைஸ், குட் மார்னிங். நீங்கள் காலையில் டீ காஃபி குடிக்கிறீங்களோ இல்லையோ, ஆயில் புல்லிங் பண்ண மறக்காதீங்க. நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்து தான் ஆயில் புல்லிங்க்கு நான் பயன்படுத்துவேன். நீங்கள் நல்லெண்ணெய் கிடைக்கலன்னா கூட தேங்காய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் புல்லிங் பண்ணுறதுனால உங்களுக்கு சொத்தப்பல் வராது, வாய் துர்நாற்றம் வராது, பற்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான இந்த எவர்கள் பார்த்திங்கன்னா வலுப்படும். நீங்கள் ஆயில் புல்லிங் பண்ணுறதுனால வாயில் உள்ள இந்த கிருமிகள்லாம் செத்துடும். நீங்கள் மறந்தும் கூட இந்த ஆயில் புல்லிங் பண்ண எண்ணெயை குடிச்சிடாதீங்க. அந்த கிருமிகள் நம்ம வயிற்றுக்குள்ளே போயிடும். ஒரு சிப் எண்ணெயை வாயில் விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொப்பளிங்க. அந்த எண்ணெயோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி மாறிடும். அப்போ நீங்கள் துப்பிட்டு ப்ரஷ் பண்ணிக்கலாம். என்றைக்கும் வெறும் வயிற்றில் தான் பார்த்தீங்கன்னா ஆயில் புல்லிங் பண்ணணும். நைட் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயில் புல்லிங் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சிப் இதில் எடுத்துகிட்டு நம்ம நல்லா கார்கிள் பண்ண போகிறோம். நான் 10 மினிட்ஸ் ஆயில் புல்லிங் பண்ணிவிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டேன்.